இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ற டாபிக் வந்து என்னதுங்க, யூனிட் டிஜிட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் மொத்தம் எவ்வளோ மேத்தமெட்டிக்ஸ்ல அப்படின்னு பார்த்தா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9. அப்ப மொத்தம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குங்க? 10 டிஜிட்ஸ் இருக்கு. கரெக்டா இல்லையா? ஆனா பொதுவா நம்பர் டோட்டலா எவ்வளவு நம்பர்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்குன்னா எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு? இன்ஃபைனைட் நம்பர்ஸ். மொத்தம் இன்ஃபைனைட் நம்பர்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்கு. அதே நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 10 டிஜிட்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப நம்ம டிஜிட்ஸ்ன்னு சொல்லி பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட் எதை பார்க்கணும் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 0 இதை தான் யோசிக்கணுமே தவிர இதை தாண்டி 23, 35, 46, 135 இந்த மாதிரி யோசிக்க கூடாது. ஓகேங்களா? அப்ப நம்பர் ஆஃப் டிஜிட் அப்படின்னாலே அது என்னதுங்க, சிங்கிள் ஒன் தான், சிங்குலர். ஓகேங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்க. ஸோ இப்போ பேசிக்கா இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையானது ஃபேக்டோரியல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்து ரிவைஸ் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுவோம். இதுதான் நமக்கு அதிகமாக தேவை. ஓகேங்களா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 0 ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து என்னதுங்க? அன்னைக்கு சொல்லி கொடுத்த 0 ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து என்னது? இட் இஸ் 1. சரிங்களா? அதுக்கப்புறம் 1 ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து என்னது? 1. 2 ஃபேக்டோரியலோட வேல்யூ 2ல இருந்து ஆரம்பிச்சு 1 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணும் டிக்ரீசிங் ஆர்டர்ல. அப்ப 2 into 1 that is 2. 3 ஃபேக்டோரியல் வந்து என்னது? 3 into 2 into 1 that is 6. 4 ஃபேக்டோரியல் என்னது? 4 into 3 into 2 into 1 எழுதலாமாப்பா? இதுல இங்க பாருங்க, இந்த 3 into 2 into 1 நம்ம என்ன சொல்லலாம்? 3 ஃபேக்டோரியல் சொல்லலாமா? 3 into 2 into 1 என்னதுங்க? 3 ஃபேக்டோரியல் தானே. அப்ப இது எப்படி எழுதலாம்? 4 into 3 ஃபேக்டோரியல் சொல்லலாமா? இப்போ 4 into 3 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் வேல்யூ 6. அப்ப 6 4 சார் எவ்வளோங்க? 24. இல்ல 4 into 3 into 2 into 1 போட்டாலும் ஒரு ஆன்சர் தான். சரிங்களா? 5 ஃபேக்டோரியல் என்னதுங்க? 5 into 4 ஃபேக்டோரியல். ஏன்னா 5 into 4 into 3 into 2 into 1 வரும். 4 into 3 into 2 into 1 என்னன்னு சொல்லலாம்? 4 ஃபேக்டோரியல். இப்போ 5 into 4 ஃபேக்டோரியல் அப்ப என்னதுங்க? இட் இஸ் நத்திங் பட் 24 into 5 that is 120. அதுக்கப்புறம் 6 ஃபேக்டோரியல் வந்து என்னதுப்பா? 720. அண்ட் 7 ஃபேக்டோரியல் வந்து என்னதுங்க? 5040. ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம். அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய கான்செப்ட் 0 ஃபேக்டோரியல்னா 1, 1 ஃபேக்டோரியல்னா 1, 2 ஃபேக்டோரியல்னா 2, 3 ஃபேக்டோரியல்னா 6, 4 ஃபேக்டோரியல்னா 24, 5 ஃபேக்டோரியல்னா 120, 6 ஃபேக்டோரியல்னா 720 அண்ட் 7 ஃபேக்டோரியல்னா 5040. நீங்க எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் சரி இது வரைக்கும் நீங்க கம்பல்சரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க, இதுல இருந்து நம்ம கன்க்ளூஷன்ஸ் டிரைவ் பண்ணி எழுதியிருந்தோம். கரெக்டா? ஸோ அந்த கன்க்ளூஷன்ஸ் தான் என்னதுன்றதை நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, அதாவது நல்லா கவனிச்சீங்கன்னா 0 ஃபேக்டோரியலோட வேல்யூ 1, அதாவது ஒரு ஆட் நம்பர். 1 ஃபேக்டோரியலோட வேல்யூ 1, அதுவும் ஒரு ஆட் நம்பர். ஆனா 2 ஃபேக்டோரியல் இருந்து எல்லா நம்பர்ஸ் என்னவா இருக்குங்க? ஈவன் நம்பர்ஸா இருக்கும். ஞாபகம் இருக்கு, அதெல்லாம் பார்த்தோம். சரிங்களா? அப்ப என்ன அப்படின்னா எக்ஸப்ட் 0 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல் ஆல் ஃபேக்டோரியல்ஸ் ஆர் என்ன நம்பர்ஸுங்க? ஈவன் நம்பர்ஸ். ஸோ அதை தான் இங்க போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ அதை வேற இங்க எழுதிடலாம். இங்க பாருங்க, எக்ஸப்ட் 0 ஃபேக்டோரியல் அண்ட் 1 ஃபேக்டோரியல் என்னதுங்க? ஆல் ஃபேக்டோரியல்ஸ் ஆர் என்னதுங்க? ஈவன் நம்பர்ஸ். ஆல் ஃபேக்டோரியல்ஸ் ஆர் ஈவன் நம்பர்ஸ். இதுல டவுட் இருக்காப்பா? இது நம்ம அன்னைக்கு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? நல்லா கவனிச்சீங்கன்னா, அதாவது 0 ஃபேக்டரோட யூனிட் டிஜிட் வந்து 1 தான். இங்க யூனிட் டிஜிட் 1 தான், ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. அப்ப அந்த நம்பர் வந்து என்னதுங்க? 1 தான். இப்போ இங்க பாருங்க, இங்க 2 இருக்கு, 6 இருக்கு. 4 ஃபேக்டரோட யூனிட் டிஜிட் வந்து என்னது? 4. யூனிட் டிஜிட்னா அந்த கடைசி எண், கடைசி டிஜிட், இலக்கம் எண் சொல்லுவாங்க தமிழ்ல. சரிங்களா? ஆனா 5 ஃபேக்டரோட யூனிட் டிஜிட் வந்து என்னதுப்பா? 0. 6 ஃபேக்டரோட யூனிட் டிஜிட் 0. 7 ஃபேக்டரோட யூனிட் டிஜிட் 0. நீங்க 1 lakh ஃபேக்டோரியல் எடுத்தாலும் எனக்கு என்ன நம்பர்னு தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், அதோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? 0வா தான் இருக்கும். எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். என்னது? அது என்ன நம்பர் இருக்கும்? ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஈவன் நம்பர். அப்ப என்னன்னா செகண்ட் கன்க்ளூஷன் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 ஃபேக்டோரியல். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 ஃபேக்டோரியல் எனக்கு எப்படி இருக்குங்க? யூனிட் டிஜிட் வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? யூனிட் டிஜிட் வந்து எப்பவுமே என்னவா தான் இருக்குங்க? இஸ் வில் பி ஈக்குவல் டு 0. அப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு கன்க்ளூஷன் இன்னைக்கு பண்ணிருந்தோம். இது வந்து யூனிட் டிஜிட் கான்செப்ட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட்ங்க? எக்ஸப்ட் 0 ஃபேக்டோரியல் and 5 ஃபேக்டோரியல் ஆல் எக்ஸப்ட் 0 ஃபேக்டோரியல் and 1 ஃபேக்டோரியல் ஆல் ஃபேக்டோரியல்ஸ் ஆர் ஈவன் நம்பர்ஸ். செகண்ட் என்ன பார்த்தோங்க? கிரேட்டர் than or equal to 5 ஃபேக்டோரியலோட யூனிட் டிஜிட் வேல்யூ என்னவா இருக்குங்க? 0.
அப்ப இதுக்கு என்ன ரீசன் நம்ம பார்த்துருந்தோம். என்ன ரீசன் இங்க பாருங்க. அதாவது ரொம்ப சிம்பிள்ங்க. நல்லா கவனிச்சீங்கன்னா நான் இதை ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதாவது ஏன் வந்து 0 ஃபேக்டர் 1 ஃபேக்டர் தவிர எல்லாமே ஈவன் நம்பரா இருக்குன்னா அதுக்கு ரீசன் யாருன்னா த டிஜிட் 2. கரெக்டா இல்லையா? ஏன்னா இந்த 2ன்ற டிஜிட் என்ன பண்ணும், எந்த ஒரு இன்டீஜரையும் ஈவன் நம்பரா மாத்திரும். இப்ப இந்த இடம் வரைக்கும் எனக்கு அந்த 2ன்ற டிஜிட் வரவே இல்லை, 2ன்ற நம்பர் வரல. ஆனா ஃப்ரம் 2 ஃபேக்டோரியல் எனக்கு யார் வர ஆரம்பிச்சுட்டா, 2ன்ற நம்பர் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப 2ன்ற நம்பர் வந்துருச்சுன்னா அந்த நம்பர் எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்னவா மாத்திரும், ஈவன் நம்பரா மாத்திரும். ஏன்னா இப்போ 5 ஃபேக்டர்னா 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 தான் வருது. அப்ப 2 இருக்கு, 4க்குள்ளேயும் 2 2 இருக்கு. அப்ப என்ன ஆயிடுச்சு, அப்ப அந்த 2 வந்து எந்த ஒரு நம்பர் என்ன நம்பரா மாத்துதுங்க, ஈவன் நம்பரா மாத்துது. சரிங்களா? அது அப்ப இந்த கன்க்ளூஷனுக்கு ரீசன் வந்து யாரு, 2 அப்படின்ற ஒரு நம்பர் தான். அடுத்து இந்த கன்க்ளூஷனுக்கு யார் ரீசன் அப்படின்னா, என்டையர் மேத்தமெட்டிக்ஸ்லயே ஒரு பியூட்டிஃபுல் பேர் ஆஃப் நம்பர்ஸ் என்னன்னு கேட்டா அது 2 டிஜிட் சொல்லலாம். என்னது, 5 அண்ட் 2. ஏன்னா என்டையர் மேத்தமெட்டிக்ஸ்லயும் ஒரு 5ஐயும் ஒரு 2வையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு 0 கிடைக்கும். மீனிங் என்னன்னா, இப்போ நான் 5ஐயும் 2வையும் மல்டிப்ளை பண்றேன், எனக்கு என்ன கிடைக்குது, 10. 10ன்றதை தாண்டி எத்தனை 0 கிடைக்குது, ஒரு 0. இப்போ இதே 2 5, அதாவது 25 இன்டூ 4 வந்து எவ்வளோ, 100. ஏன்னா 25ல எத்தனை 5 இருக்கு, 5 ஸ்கொயர், அப்போ 2 5 இருக்கு. 4ல எத்தனை 2 இருக்கு, 2 ஸ்கொயர், 2 2 இருக்கு. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணவங்களுக்கு என்ன கிடைக்குது, 2 0 கிடைக்குது, அதாவது 100 கிடைக்குது. அதுல 2 0 இருக்கு. அப்போ கன்க்ளூஷன் என்ன பண்ணோம்னா, எவ்வளோ பேர்ஸ் ஆஃப் 5 and 2 இருக்குதோ அவ்வளோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அந்த இடத்துல வரும். அப்ப 5 5 5 2 இருந்தா எத்தனை 0 வருங்க, 5 0 வரும். ஓகேங்களா? இதே 10 5 2 2 இருக்கு, அப்ப எத்தனை 0 வரும், 2 0 வரும். ஏன் சார், எத்தனை 5 இருக்குன்றது மேட்டர் கிடையாது, எத்தனை 5 and 2 பேர் இருக்குன்னு தானே மேட்ரு. 10 5 ஆனா 2 2 தான் இருக்கு. அப்ப 2 5க்கு 2 2 பேர் ஆயிரும். அப்ப 2 பேர் ஆஃப் 5 and 2 தானே இருக்கு. அப்ப எத்தனை 0 பாசிபிள், 2 0 தான் பாசிபிள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் தான் கன்க்ளூஷன்ஸ். இங்க பாருங்க, இதுவும் சில இம்பார்ட்டன்ட் கன்க்ளூஷன்ஸ் நம்மளுக்கு தெரியணும். என்னது, அதாவது 5ஓட எந்த ஒரு ஈவன் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், யூனிட் டிஜிட் 0. ஏன்னா ஈவன் நம்பர்னு சொல்லிட்டாலே அந்த இடத்துல யாரு வருவா, 2 வரும். ஏன்னா ஒரு நம்பர் ஈவன் நம்பரா இருக்குன்னா அது காரணம் யாரா இருப்பா, 2ன்ற நம்பர் தானே. அப்ப அந்த இடத்துல 2 வந்துருச்சுன்னா 5ம் 2ம் சேர்ந்துட்டாலே யூனிட் டிஜிட் என்ன கொடுத்துரும், 0. அதனாலதான் நீங்க 5 இன்டூ எந்த ஒரு ஈவன் நம்பர்னாலும் எனக்கு யூனிட் டிஜிட் எப்பவுமே என்னவா தான் இருக்கும், 0. அடுத்து 5 இன்டூ ஆட் நம்பர். அப்ப ஆட் நம்பர்னா அந்த இடத்துல கண்டிப்பா யார் இருக்க மாட்டா, 2 இருக்க மாட்டாங்க. அப்ப கண்டிப்பா என்ன கொடுக்காது, யூனிட் டிஜிட் 0 கொடுக்காது. அப்ப என்னதுன்னா அந்த 5 அப்படியே வந்துடும். நீங்க எந்த ஒரு நம்பர் என்ன எடுத்துக்கோங்க, 5 இன்டூ 133. 133 ஒரு ஆட் நம்பர். 5 இன்டூ 133 யூனிட் டிஜிட் என்னது, 5. நான் சொல்ற பாயிண்ட் புரியுங்களா? அப்ப 5 இன்டூ எனி ஈவன் நம்பர் லெட் இட் பி, எனக்கு எப்பவுமே யூனிட் டிஜிட் என்னது, 0. 5 இன்டூ எனி ஆட் நம்பர் லெட் இட் பி, எனக்கு யூனிட் டிஜிட் வந்து எப்பவுமே என்ன இருக்குங்க, 5. அடுத்து பாருங்க, factorial is greater than or equal to 4 factorial, then it is divisible by 4, which means the remainder is 0. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ அதை நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ற கவனிங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்குங்க, இப்போ நல்லா பாருங்க, 1 ஃபேக்டோரியல் வந்து என்னது, 1. 0 ஃபேக்டோரியல் 1. அதே எழுதுறேன்னு நினைக்காதீங்க, இப்போ உங்களுக்கு புரியும். 3 ஃபேக்டோரியல் வந்து என்னதுங்க, 3 இன்டூ 2 இன்டூ 1 தட் இஸ் 6. 4 ஃபேக்டோரியல் வந்து 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1 தட் இஸ் 24. கரெக்டா? நல்லா கவனிங்க. இப்போ 5 ஃபேக்டோரியல் இருக்கு, சரிங்களா? இப்போ இந்த 5 ஃபேக்டோரியல்ல நான் என்ன பண்றேன்னா 4 ஃபேக்டோரியலால டிவைட் பண்ணா 5 ஃபேக்டோரியலை 4 ஃபேக்டோரியலால டிவைட் பண்ணா எனக்கு எப்பவுமே ரிமைண்டர் 0 தான் கிடைக்கும். சார் எனக்கு புரியல சார் அப்படின்னா இதை அனலைஸ் பண்ணுவோம் வாங்க, கவனிங்க. இப்போ 5 ஃபேக்டோரியல் என்னது, 5 இன்டூ 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1. கரெக்டா? 4 ஃபேக்டோரியல் என்னது, 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1. எப்பவுமே என்ன ஆயிருங்க, 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1, 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1 என்ன ஆயிரும், கேன்சல். அப்ப எனக்கு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, 5. சொல்ற பாயிண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இப்போ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து என்னதுப்பா, 5 ஃபேக்டோரியல் வந்து என்னதுங்க, 120. இது 24. 5 24 சார் 120, பேலன்ஸ் 0. இது வந்து எனக்கு கிடைக்கிறது வந்து என்னது, கோஷன்ட். ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்குது எனக்கு, 0. ஏன்னா கம்ப்ளீட்டா கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைண்டர் என்னதுங்க, 0. எப்பவுமே இது 4 ஃபேக்டோரியலுக்கு மட்டும் கிடையாது.
நீங்க எந்த ஒரு ஃபேக்டரியல் எடுத்துக்கோங்க, அப்பர் ஃபேக்டோரியல்னு வச்சுக்கோங்க அதை. இல்ல 5 மேலன்னு கிடையாது. இப்போ நீங்க 3 ஃபேக்டோரியல் எடுத்துக்கோங்க. 3 ஃபேக்டோரியல நான் 2 ஃபேக்டோரியலால டிவைட் பண்றேன். எனக்கு ரிமைண்டர் 0 தான் கிடைக்கும். ஏன்? ஏன்னா 3 ஃபேக்டோரியல்னா 3 × 2 × 1. 2 ஃபேக்டோரியல்னா 2 × 1. அப்ப இது 2 அடிச்சு எனக்கு கோஷன்ட் 3 தானே கிடைக்குது. அதாவது அப்பர் ஃபேக்டோரியல்னா சக்சீடிங் நம்பர். சரிங்களா? அதாவது சக்சீடிங் நம்பர் ஃபேக்டோரியலை ப்ரிசீடிங் நம்பர் ஃபேக்டோரியலால் டிவைட் பண்ணா எனக்கு ரிமைண்டர் எப்பவுமே என்னதான் கிடைக்குங்க? 0. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். யூபிஎஸ்சிக்கு இம்பார்ட்டன்ட், ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட். ஹானஸ்டா சொல்றேன், வெரி வெரி குரூஷியல் அனாலிசிஸ்ங்க இது. என்னதுங்க? சக்சீடிங்னா என்னது? அடுத்து வர்றது. ப்ரிசீடிங்னா என்ன? அதுக்கு முன்னாடி வர்றது. அப்ப சக்சீடிங் ஃபேக்டோரியலை ப்ரிசீடிங் ஃபேக்டோரியலால டிவைட் பண்ணா எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 0. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கன்க்ளூஷன். சரிங்களா? இப்போ அடுத்த டவுட் வரும். சார் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சார், நான் வந்து 5 ஃபேக்டோரியலை 3 ஃபேக்டோரியலால் டிவைட் பண்ணா எனக்கு ரிமைண்டர் 0 கிடைக்குமா? எஸ், கிடைக்கும். ஏன்னா இங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தப்பா நினைச்சுக்க கூடாதுன்னா, ப்ரிசீடிங்னா இமீடியட்டா வர ப்ரிசீடிங் நம்பர் 5னா 4 ஆல தான் டிவைட் ஆகணும்னு நினைச்சுக்க கூடாது. ப்ரிசீடிங் என்னது? முன்னாடி வருது. 5க்கு முன்னாடி 4 வரும், 3 வரும், 2 வரும், 1 வரும். கரெக்டா இல்லைங்களா? அப்போ 5 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் டிவைட் பண்ணுங்க. 5 × 4 × 3 × 2 × 1 டிவைடட் பை 3 × 2 × 1 கேன்சல் ஆயிடுச்சுல. இப்போ எனக்கு ரிமைண்டர் எவ்வளவு கிடைக்குது? 0. அப்ப கன்க்ளூஷன் பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, நான் எழுதுறேன், அதுக்கப்புறம் நீங்க எழுதுங்க. கன்க்ளூஷன் என்னன்னா, இங்க பாருங்க, சக்சீடிங் இருங்க, கன்க்ளூஷன் எழுதுறேங்க. சக்சீடிங் நம்பர் ஃபேக்டோரியல் டிவைடட் பை ப்ரிசீடிங் நம்பர் ஃபேக்டோரியல் இதோட ரிமைண்டர் வந்து எப்பவுமே எனக்கு என்ன கிடைக்குங்க? 0 தான் கிடைக்கும். இம்பார்ட்டன்ட் அனாலிசிஸ். புரியல? எனி டவுட் சோ ஃபார்? அப்ப நீங்க சொல்லுங்க, 100 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 73 ஃபேக்டோரியல் ரிமைண்டர் எவ்வளவுங்க? எனக்கு என்ன வேல்யூலாம் தெரியாது, எனக்கு தெரியாது ஹானஸ்டா சொல்ல போனா. ஆனா எனக்கு ஒரு கன்க்ளூஷன் தெரியும். சக்சீடிங்கையும் ப்ரிசீடிங்கையும் டிவைட் பண்ணா எனக்கு ரிமைண்டர் எப்பவுமே என்னதான் கிடைக்கும்? 0. யூனிட் டிஜிட்டோட கான்செப்ட்ங்க. சரிங்களா? இப்ப 0/1 என்னதுங்க? 0. 0/2 என்னதுங்க? 0. 0/3 என்னதுங்க? 0. 0/4 என்னதுங்க? 0. 1/1 என்னதுங்க? 1/2 1. 1/3 1. 1/4 1. 5/1 என்னதுங்க? 5. 5/2 என்னதுங்க? 25. நமக்கு யூனிட் டிஜிட் இருந்தா மட்டும் போதும். அப்ப அது என்னது? 25ல யூனிட் டிஜிட் 5 தான். 5³ என்ன? 125. எனக்கு யூனிட் டிஜிட் இருந்தா மட்டும் போதும். அது என்னதுங்க? 5. நெக்ஸ்ட் 5/4 என்னதுங்க? again it is 5. நெக்ஸ்ட் 6/1 6. 6/2 6 6 are 36. யூனிட் டிஜிட் 6. 6/3 ஏதோ ஒரு நம்பர் தெரியலனே வச்சுக்குவோமே, யூனிட் டிஜிட் வந்து என்னதுங்க? 6 6 are 36. அப்ப 6. 6/4னா இந்த யூனிட் டிஜிட்டோட தானே 6 மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப 6 × 6 again it is 36 6. இப்போ பாருங்க, 0 1 5 6 பவர்ல என்ன நம்பர் வேணும் வந்துக்கட்டும், அது என்ன நம்பர் வேணாலும் இருக்கட்டும், இட் ரிமைன் சேம். 0 1 5 6 பவர் எனி நம்பர் என்னவா இருக்கு ஆன்சர்? 0 1 5 6 இட் செல்ஃப். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்க்ளூஷன். அப்ப 0 1 5 6 பவர் எனி நம்பர் உங்களுக்கு என்ன கிடைக்குங்க? 0 1 5 6 இட் செல்ஃப். அப்ப 5 பவர் 1,33,000 யூனிட் டிஜிட் என்னதுங்க? 5. அதான் நம்ம இங்க கன்க்ளூட் பண்றோம். 0 1 5 6 பவர் எனி நம்பர் என்னதுங்க? 0 1 5 6 இட் செல்ஃப். இங்க பவர் எனி நம்பர்ல ஒருவேளை 0/0 வந்து என்னதுங்க? இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். 0ன்னு சொல்லிடாதீங்க. 0 ரூல்ல நம்ம படிச்சிருக்கோம்ல 0 பத்தி ஃபேக்ட்ஸ். 1 5 6 பவர் 0 இருந்து என்னதுங்க? 1. ஏன்னா எனி நம்பர் பவர் 0 1ங்க. பவர்ல எந்த நம்பர் இருந்தாலும் அதே தான் எக்ஸப்ட் 0. ஏன்னா எனி நம்பர் பவர் 0 என்னவா இருக்கும்? 1 எக்ஸப்ட் 0/0. ஏன்னா 0/0 என்னவா இருக்கும்? எப்பவுமே இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். இது டிஃபரன்ஷியேஷன் மூலமா கண்டுபிடிக்க தேவையில்லை. இப்போ நம்ம 4/1 என்னதுங்க? 4. 4/2 16. யூனிட் டிஜிட் 6. 4/3 என்னன்னு தெரியலனாலும் இங்க பாருங்க, 4 4s are 16. 16ஓட தானே 4 மல்டிப்ளை பண்ணுவீங்க 4³
6 4 சார் எவ்வளோ? இல்லை 64ங்க ஆக்சுவலி. நான் என்ன சொல்கிறேன், அது தெரிலனாலும் 16 into 4 தானே போடுவோம். இந்த யூனிட் டிஜிட்டோட தானே இந்த 4 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 6 4 சார் எவ்வளோ? 24. அப்போ இங்கே 4 தானே வரப்போகுது. அப்போ நீங்கள் அதை வச்சே சொல்லுங்கள் என்னதுங்க. அடுத்த நம்பர் தேவையில்லை, எனக்கு யூனிட் தானே தேவை. அடுத்து 4 power 4 வந்து என்னதுங்க, இதோட 4 மல்டிப்ளை பண்ணுங்க. 4 4 சார் எவ்வளோ? 16. 6. திரும்ப 4 power 5 எவ்வளோ? 6 4 சார் ஆல்டர்னேட் வருது. வெரி குட். 4 இப்படி வருது. சரி, இப்போ இங்கே பாருங்க 9 power 1 என்னது? 9. 9 power 2 வெரி குட் 81. அப்போ யூனிட் டிஜிட் இருந்துங்க 1. யூனிட் டிஜிட் தானப்பா 81னா 1. 9 power 3 என்ன? இந்த 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணோம்? 9. 1 into 9 என்னது? 9. வெரி குட். 9 power 4 என்ன? 1. இல்லை 9 9 சார் 81 1. எகைன் 9 power 5 என்ன? 1 into 9 9. இப்போ இதுவும் ஆல்டர்னேட் வருது. ஆஹா, அதான் செட் ஆஃப் நம்பர்ஸ் தனித்தனியாக அதனால தான் சொல்கிறேங்க. சரிங்களா? 2 3 7 8க்கு வேறு. அதாவது 0 1 5 6 ஒரு செட்டு, 4 and 9 ஒரு செட்டு, அதுக்கடுத்து 2 3 7 8 வேறு செட்டு. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்க, இதுலேருந்து நான் என்ன கன்க்ளூட் பண்ணுறேன் கவனிங்கப்பா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 power ஆட் நம்பர், 4 power 1 4 power 3 4 power 5, 4 power ஆட் நம்பர் எல்லாமே என்ன கிடைக்குது எனக்கு? 4. 4 power ஈவன் நம்பர் 4 power 2 4 power 4 4 power 6 let it be என்ன கிடைக்குது எனக்கு? 6. கரெக்டா இல்லையா? அதே மாதிரி இங்கே பாருங்க 9 power ஆட் நம்பர், 9 power ஆட் நம்பர் என்ன கிடைக்குது? 9. 9 power ஈவன் நம்பர் என்ன கிடைக்குது? 1. உடனே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? 4 power ஆட் 4 4 power ஆட் 4 4 power ஆட் 4 அப்படின்னு மனப்பாடம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நல்லா கவனிங்க. அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4 power 2017 இருக்கு, இப்படி இருக்கு. எனக்கு 2017 ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு கண்டுபிடிக்க தெரியுமா? தெரியும். 2017 ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஆட் நம்பர். அப்ப நான் 4 power 2017 எழுதுறது ஒன்று தான், 4 power 1 எழுதுறது ஒன்று தான். கரெக்டா இல்லையா? ஏன்னா 2017 ஆட் நம்பர் தான், 1 ஆட் நம்பர் தானே. நம்மளுக்கு 4க்கும் 9க்கும் அங்கே என்ன நம்பர் இருக்குன்றது மேட்ரு கிடையாது. அது ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்றது மேட்ரு. அப்போ நான் மனப்பாடம் பண்ண தேவையில்ல. 4 power 2017 நான் எப்படி எடுத்துக்குவேன்? 4 power 1 எடுத்துக்குவேன். 4 power 1 ஈஸியாக மைண்ட் கால்குலேட் பண்ண எவ்வளோங்க? 4 இஸ் த ஆன்சர். ஆமாங்க, இந்த யூனிட் டிஜிட் 4. இன்னொன்று இருக்கிற ஒரே நம்பர் 4 தான். இப்போ இங்கே பாருங்க 9 power 316. 9 power 316 நான் எப்படி எழுதிக்கலாம்? வெரி குட் வெரி குட்பா, வெரி குட். என்னதுங்க? 9 power 2. ஏன்னா 9 power 316 எழுதுறதா 9 power 2 எழுதுறோம். ஏன்னா 316 ஈவன் நம்பர் தான், 2 ஈவன் நம்பர் தான். இப்போ 9 power 2 ஈஸியாக மைண்ட் கால்குலேட் பண்ண எவ்வளோங்க? 81. யூனிட் டிஜிட் என்னதுமா? அதாவது நீங்க உட்காந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. 4 power ஆட் 4 4 power ஈவன் 6 9 power ஆட் 9 9 power ஈவன் 1. நான் சொல்லி எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு, அது வேற விஷயம். பட் நீங்க புதுசா பார்க்கும்போது மனப்பாடம் பண்ணாதீங்க. அவன் ஆட் நம்பர் கொடுத்தா 1ன்னு எழுதி போடுங்க, ஈவன் நம்பர் கொடுத்தா 2ன்னு எழுதி போடுங்க. நம்ம பிரெயின் ஈஸியா 1ஐயும் 2ஐயும் பவர்ல ஈஸியா கால்குலேட் பண்ணும். நீங்க கேட்டீங்களாமா 2 3 7 8 அதுக்கு பாக்குறோங்க, கவனிங்க. பட் 2 power 1 வந்து என்னதுங்க? 2. 2 power 2 4. 2 power 3 8. 2 power 4 8 2 சார் 16. அப்ப 6. 8 ஓட 2 மல்டிப்ளை பண்ணுங்க. 8 2 சார் 16. எனக்கு யூனிட் தேவை 6. 2 power 5 பாருங்க, இதோட 2 மல்டிப்ளை பண்ணும். 6 into 2 எவ்வளோ? 12. அப்ப 2 ரிப்பீட் ஆகும். அந்த சைக்கிள் அப்படியே பண்ணி போட்டிடுறேன். நெக்ஸ்ட் 3 power 1 என்னதுங்க? 3. 3 power 2 என்னதுங்க? 9. 3 power 3 என்னதுங்க? 9 3 சார் 20. 9 3 சார் 27 நான் படிச்சிருக்கேன். 7. ஓகேங்களா? கரெக்டு தானப்பா? எனக்கே குழப்புதேன். 3 power 4 என்னதுங்க? 7 3 சார் 21. ஓகேங்களா? ஒன்றும் இல்லைம்மா, இங்கே என்ன நம்பர் வந்து என்ன டிஜிட் வருதோ அதோட அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வருதுன்னு பாருங்க. இப்போ 9 முடிஞ்சிருக்கா? 9 into 3 எவ்வளோ? 27. 7 மட்டும் போடுங்க. 7 3 சார் எவ்வளோ? 21. அப்போ 1 மட்டும் போடுங்க. திரும்ப 3 power 5 என்ன? 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணும்? 3. அப்போ 3 தான் வரும். இப்போ அடுத்து பாருங்க 7 power 1 வந்து என்னது? 7. 7 power 2 வந்து என்னது? அப்போ 9. 7 power 3 வந்து என்னது? 3 4 3 தெரிஞ்சா ஓகே, இல்லாட்டி 9 7 63. அப்போ 3.
7 பவர் 4 என்னது? வெரி குட் 21. அப்போ 1. 7 பவர் 5 வந்து என்னது? 7. 8 பவர் 1 வந்து என்னது? 8 பவர் 2 வந்து என்னது? 4. 8 பவர் 3 வந்து என்னது? 2. 8 பவர் 4 வந்து என்னது? வெரி குட் 6. 8 பவர் 5 வந்து என்னது? ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ என்னன்னா நல்லா கவனிங்க. ஏன் சார் இதோட நிப்பாட்டியிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இதுக்கப்புறம் அது என்ன ஆகும்? ரிப்பீட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது 2 4 8 6 2 4 8 6 அப்படின்னு வந்துட்டே இருக்கும். அதனால தான் 5th வேரியேஷன் காமிச்சு நிப்பாட்டிட்டேன். அப்ப என்னன்னா, ஒவ்வொரு 4 ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு தடவை அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகுது. கரெக்ட்டா இல்லையா? அதனால தான் இந்த 2, 3, 7 அண்ட் 8 ஓட சைக்ளிசிட்டின்னு சொல்லுவாங்க. என்னதுப்பா? சைக்ளிசிட்டியோட வேல்யூ வந்து என்னதுன்னு கேட்டா 4ன்னு சொல்லுவாங்க. என்னதுங்க? 2, 3, 7, 8 ஓட சைக்ளிசிட்டி எவ்வளோ? 4. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு 4 ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு தடவை அந்த சைக்கிள் என்ன ஆகுங்க? ரிப்பீட் ஆகும். ஆஸ் ஆஃப் நவ் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சார் அப்ப சம் எப்படி சார் போறது? ஏன்னா 0 1 5 6னா பவர்ல என்ன வந்தாலும் 0 1 5 6 போட சொல்லிட்டீங்க. ஓகே வெரி குட். 2 4ம் 9ம் வந்தா ஆட் வந்தா ஒன்னு போட சொன்னீங்க, ஈவன் வந்தா ஒன்னு போட சொன்னீங்க. வெரி குட். ஆனா 2 3 7 8 எப்படி சம் போடணும் சார்? சைக்ளிசிட்டி 4ன்னு சொல்லி கொடுத்தீங்க. எப்படி சம் போடணும்? நான் சொல்லி கொடுக்குறேன். அது நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? சோ அது சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஐ அம் ஜஸ்ட் டேக்கிங் எ ஸ்லைட். 383 the whole power 1735. இதோட யூனிட் டிஜிட் என்னன்னு கேக்குறாங்கன்னு சொல்லுங்க. இதோட யூனிட் டிஜிட் என்னதுன்னு கேக்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிள். இதோட யூனிட் டிஜிட் என்னதுன்னு கேக்குறாங்க. எப்பவுமே இந்த மாதிரி யூனிட் டிஜிட் கேட்டா நீங்க என்டையர் நம்பரும் பார்க்கணும் அவசியம் கிடையாது. யூனிட் டிஜிட்டை மட்டும் பார்த்தா போதும். இங்க என்னது யூனிட் டிஜிட்? 3. அப்ப இதை நீங்க எப்படி எழுதிக்கலாம்? 3 பவர் 1735 எழுதிக்கலாம். அப்ப இது என்ன ரூல்? 2378 ஓட கான்செப்ட். கரெக்டா இல்லையா? அப்ப இதுக்கு என்ன பார்த்தோம்? சைக்ளிசிட்டி 4 அப்படின்றத மட்டும் தான் நம்ம பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம்? சைக்ளிசிட்டியோட வேல்யூ 4ன்னு மட்டும் தான் பார்த்திருக்கோம். அப்ப என்ன பண்ணணும்னா, இங்க பவர் இருக்குல்லப்பா, இங்க பவர் இருக்குல்லங்க, இந்த பவரை வெளில எடுக்கணும். பவரை எடுத்து, அதாவது இங்க 1735 தான் பவர். இதை எடுத்து எதால டிவைட் பண்ணணும்? 4 ஆல் டிவைட் பண்ணணும். ஏன் சார் 4 ஆல் டிவைட் பண்ணணும்? ஏன்னா 4 தான் அதோட சைக்ளிசிட்டி. சைக்ளிசிட்டி எவ்வளவுன்னு பார்த்தோம்ப்பா? 4. அதனால 4 ஆல் டிவைட் பண்றேன். இப்போ இங்க பாருங்க, 4 4s are 16, பேலன்ஸ் 1. 3 கீழே எடுக்கிறேன். 3 4s are 12, பேலன்ஸ் 1. 5 கீழே எடுக்கிறேன். 3 4s are 12, பேலன்ஸ் 3. ஓகே, இல்ல இங்க ரிமைண்டர் என்ன வந்திருக்குன்னு பார்க்கணுங்க. 3யா? அப்ப 3 பவர் 1735க்கு பதிலா இந்த ரிமைண்டர் அப்படியே போட்டுருங்க 3. அப்ப 3 பவர் 3 என்னது? 7. 27ல யூனிட் டிஜிட் என்னது? 7 is the answer. சரிங்களா? புரிஞ்சுதா புரியலையா? இப்ப இன்னொரு சம் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 387 the whole power 171865. இப்ப பாருங்க, இது வந்து ஸ்கூல் லெவல்ல போடுற சம். கரெக்டா? சார் இதை மைண்ட்லயே எப்படி சார் நான் டக்குன்னு போடுறது? எனக்கு ஏதாவது இருக்கா சார் அப்படின்னு கேட்டா தாராளமா இருக்கு. ஏன்னா நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் பார்த்துருக்கோம். கரெக்டா இல்லையா? டிவிசிபிலிட்டி ரூல் பார்க்கணும் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா? ஆனா மெயினா டிவிசிபிலிட்டி ரூல் ஆல்ரெடி பார்த்தனால நமக்கு தெரியும். இந்த பவரை தானப்ப நம்ம 4 ஆல் டிவைட் பண்ணணும். 4 ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னது? லாஸ்ட் 2 டிஜிட் 4 ஆல் டிவைட் ஆச்சுன்னா என்டையர் நம்பர் 4 ஆல் டிவைட் ஆகும். அப்ப இதுல லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் பாருங்க. 65. சரிங்களா? 1 4 is 4, பேலன்ஸ் 2, 25. 6 4s are 24, பேலன்ஸ் 1. அப்ப ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 1ன்னு கிடைக்குது. அப்ப 7 பவர் என்னன்னு போடணும்? 1. ஆன்சர் வந்து என்னதுங்க? 7. Without using these much calculations, within fraction of seconds we can solve. நீங்க இங்க எழுதுறேன், அதனால தான் கேப் விட்டுருந்தேன். ரிமைண்டர் எனக்கு 1 வந்துச்சுன்னா எல்லாத்தையும் பவர் 1 எடுத்துக்கோங்க. ரிமைண்டர் 2 வந்துச்சுன்னா எல்லாத்துலயும் பவர் 2 எடுத்துக்கோங்க. ரிமைண்டர் 3 வந்துச்சுன்னா எல்லாத்துலயும் பவர் 3 எடுத்துக்கோங்க. ரிமைண்டர் 4 வந்துச்சுன்னா எல்லாத்துலயும் 4 எடுத்துக்கோங்க. இது இன்னும் ட்விஸ்ட் இருக்கு. ரிமைண்டர் 0 வந்தாலும் நீங்க பவர்ல 4 தான் போடணும். ரிமைண்டர்ல 0 வந்தாலும் பவர்ல என்ன தான் போட போறீங்க? 4. ஏன்னா ரிமைண்டர் 0 வந்தா பவர் 0 போட்டா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரப்போகுது? 1. ஏன்னா எனிதிங் பவர் 0 1. ஆனா அப்படி போட்டா ஆன்சர் தப்பாயிரும். 1 வந்தா பவர்ல 1 போடுங்க, 2 வந்தா பவர்ல 2 போடுங்க, 3 வந்தா பவர்ல 3 போடுங்க, 4 வந்தாலும் பவர்ல 4 போடுங்க, 0 வந்தாலும் பவர்ல 4 தான் போடணும். இப்போ நீங்க கேட்ட கேள்வி, சார் 4க்கு மேல வந்து என்ன பண்றது? 4க்கு மேல வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 5 வந்துச்சுன்னா 1 4 is 4 போட்டு ரிமைண்டர் 1 மாறிடும். ஏன்னா 4 ஆல ஒரு நம்பரை டிவைட் பண்ணும்போது
ரிமைண்டர் 4க்கு மேல போக வாய்ப்பே கிடையாது. அப்ப இந்த 4 கேஸ்ல ஏதோ ஒரு கேஸ் தான். ஸோ சைடில் இதையும் எழுதி இது ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஸோ இதுதான் என்டையர் யூனிட் டிஜிட் கான்செப்ட். கான்செப்ட் முடிஞ்சு சம் இனிமேல் தான் இருக்கு. இந்த கான்செப்ட் வச்சு சம் போட போறோம். ஸ்டேட்டஸ் அப்டேட். அந்த வீடியோ எனக்கு சென்ட் பண்ணிருங்க. எழுதிட்டீங்களாப்பா? இந்த எக்ஸாம்பிள்னு போட்டு இது ரெண்டு எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள்னு போட்டு இது எழுதிக்கோங்க. இது ரெண்டும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மட்டும் எழுதி, இந்த ரெண்டு சம் மட்டும். ஏன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் எழுதணும்ல. 2378 எழுதிக்கோங்க. டவுட் இருந்தாலும் கேளுங்க. ம் எடுத்துட்டு ஓகே, நாளைக்கு நான் எடுத்துட்டேன். டியூஸ்டே தான் வருவீங்களா? டியூஸ்டே கொடுத்துறேன். அன்னைக்கே கொடுத்துருந்தேனே. பட் ஈவன் தோ அந்த கரெக்ட் பண்ணி உங்க பேரண்ட்க்கு சென்ட் பண்ண, அது பார்க்கவே இல்லையா? ஆ ஹோம் ஒர்க்கா? அது ஓகே ஓகே, அது கரெக்ட் பண்ணிட்டேம்மா. அது கரெக்ட் பண்ணிட்டேங்க. அந்த அசைன்மெண்ட் நீங்க கொண்டு வந்துட்டீங்களாப்பா? நான் டியூஸ்டே கொடுத்துட்றேம்மா. டெஸ்ட்டை கரெக்ட் பண்ணி நான் அசைன்மெண்ட் கரெக்ட் பண்ணலைங்க. முடிச்சுட்டு நான் கொடுத்துறேன். வெரி குட்.
பரவாயில்லைங்க. லோயர் கிளாஸஸ் தான் வந்து கொஞ்சம் நீட்டா எழுதி குடுக்குறீங்க. வெரி குட். இதுல பயங்கர நீட்டா எழுதியிருக்கீங்க பாருங்க. இங்க பார்த்துட்டு தரேன்றாங்க. ஆ. இது மாரி தான் டெஸ்ட்டும் நீங்க எழுதி குடுக்கணும். ஓகேங்களா? ஆ. பொறுமையாவே எழுதுங்க. நோ இஷ்யூஸ். நான் இது கரெக்ட் பண்ணி தரேங்க. ஓகேங்களா? தேங்க் யூ. சரி. ம். ப்ளீஸ்மா. ஸோ இப்போ சம் போட போறோம். இப்போ ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு நான் போடும்போது ஒரு சம் நான் போட்டு காமிக்கிறேன். அடுத்த சம்ல இருந்து நீங்களே போட்டுருவீங்க. கோஷன்ட் யூஸ் இல்லைங்க. ஏன்னா பொதுவா டிவிஷன் பண்ணா கோஷன்ட் தான் நம்ம எடுப்போம் ஆன்சரா. யூனிட் டிஜிட்ல கோஷன்ட் இப்போதைக்கு தேவையில்லைங்க. நம்ம ரிமைண்டர் வச்சு தான் எடுப்போம். எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட். இப்போ இங்க பாருங்க. இந்த சம் நான் ஒரு சம் போட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் சம் நீங்க தான் போடணும். ஓகேங்களா? கவனிங்கப்பா. இந்த இடத்துல பாருங்க. உங்களுக்கு என்ன சொல்றாங்க? ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் த ப்ராடக்ட். இங்க என்ன இருக்குன்னா 2 பவர் 2010 இன்டூ 6 பவர் 2011 இன்டூ 7 பவர் 2012. ஓகே. சரி, டிஸ்பிளே ஆகிறதுக்கு கிளாரிட்டியா தெரியுது இல்லைங்க? டிஸ்பிளே ஆகிறது தெரிஞ்சுன்னா நோ இஷ்யூஸ்ங்க. அது மேபி இன்டர்நெட் கனெக்ஷன் மூலியமா பிளர் ஆகலாம். ஓகேங்களா? கேமரா. ஓகே. சி ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் த ப்ராடக்ட் 2 பவர் 2010 இன்டூ 6 பவர் 2011 இன்டூ 7 பவர் 2012 இன்டூ 8 பவர் 2013. ஸோ நம்மளுக்கு தெரியும், ஒவ்வொரு இதுக்கும் ரூல் தெரியும். ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? 0156 பவர் எனி நம்பர் என்னதுங்க? 0156 இட் செல்ஃப். 4 பவர் ஆட் எப்பவுமே 4. 4 பவர் ஈவன் எப்பவுமே 6. 9 பவர் ஆட் எப்பவுமே 9. 9 பவர் ஈவன் எப்பவுமே 1. அடுத்து 2 3 7 8 சைக்கிளிசிட்டி 4. அதோட ப்ரொசீஜர் என்னன்னா, என்ன பவர்ல என்ன நம்பர் பவர்ல இருக்கோ அதை 4 ஆல் டிவைட் பண்ணுங்க. வர்ற ரிமைண்டர் எடுத்து பவரா போட்டு ஆன்சர் எடுத்து எழுதணும். இப்போ இங்க பாருங்க, 2 இருக்கு. இது வந்து என்ன ரூலு? சைக்கிளிசிட்டி ரூல். 6 இருக்கு. 6 பவர் எனி நம்பர் என்னது? 6. 7 இருக்கு. 7க்கு என்ன ரூலு? சைக்கிளிசிட்டி. 8க்கு என்ன ரூலு? சைக்கிளிசிட்டி. இப்போ இங்க பாருங்க, 2க்கு லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் பார்த்தா போதும்லப்பா. ஏன்னா 4 டிவிசிபிள் லாஸ்ட் 2 டிஜிட் பார்த்தா என்டையர் நம்பரும் பார்த்தா ஈக்குவல். அப்ப 10னா ரிமைண்டர் எவ்வளோப்பா? 2 4s are 8. 0 இல்லப்பா. லாஸ்ட் 2 டிஜிட்டை 4 ஆல டிவைட் பண்ணணும். ஏன்னா 4 தான் அந்த நம்பரோட சைக்கிளிசிட்டி. 2. வெரி குட். அப்ப 2 பவர் 2 எழுதிக்கலாம். 2 பவர் 2010 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 பவர் 2 இன்டூ 6 பவர் எனி நம்பர் என்னது? 6 இன்டூ இங்க பாருங்க, எத்தனை நம்பர் பார்த்தா போதும்? லாஸ்ட் 2 டிஜிட். இப்ப 12 4 ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? நீங்க கோஷன்ட் எடுக்கிறீங்க தம்பி, ரிமைண்டர் 0. 3 4s are 12. ஆனா கோஷன்ட் எடுக்காதீங்க. நான் தான் சொல்றேன், டிவிஷன் பண்ணாலே பொதுவாக கோஷன்ட் எடுத்து நமக்கு பழக்கம் இருக்கு. அதனால கோஷன்ட் எடுக்காதீங்க. இங்க நம்மளுக்கு தேவை யாரு? ரிமைண்டர். அப்ப 12 4 ஆல் டிவைட் பண்ண என்னதுங்க? 0. அப்ப 7 பவர் 0னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 7 பவர் 4 எழுதணும். ஞாபகம் இருக்கா? ரிமைண்டர் 0 அல்லது 4 வந்தா 4 எடுத்துக்கணும்னு நான் சொன்னேன். இன்டூ இங்கேயும் பாருங்க, லாஸ்ட் 2 டிஜிட் 13னா ரிமைண்டர் எவ்வளோ? 1. வெரி குட், வெரி குட். 3 4s are 12. பேலன்ஸ் 1. அப்ப 8 பவர் 1. புரியுதா புரியலீங்களா? இப்போ 2 பவர் 2 எவ்வளோங்க? 4 இன்டூ 6 6 தான் எழுத முடியும். 7 பவர் 4 எவ்வளோ? அது எப்படி யோசிக்கலாம்னா 7 7s are 49. 9 இருக்கு. 9 7s are 63. 3 இருக்கு. 3 7s are 21. 1 இருக்கு. புரியுதா புரியல? நான் வேணா போட்டுறேன். 7 பவர் 4னா 7 இன்டூ 7 இன்டூ 7 இன்டூ 7. இதானே 7 பவர் 4. நீங்க வந்து ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணாங்க. 7 7 சார் எவ்வளோ? 49.
நம்மளுக்கு தேவை 9 தானே. 49ல 9 மட்டும் தான் தேவை. 9 7 சார் எவ்வளோ? 63. நம்மளுக்கு தேவை யாரு? 3. 3 7 சார் எவ்வளோ? 21. நம்மளுக்கு தேவை யாரு? 1. அப்போ 1 இன்டூ 8 பவர் 1 என்னதுங்க? 8 தான். அப்போ இங்க பாருங்க 6 4 சார் 24. எனக்கு 24 தேவையில்ல, எனக்கு தேவை யாருங்க? 4. யூனிட் டிஜிட், தட் இஸ் 4. அடுத்து 4 இன்டூ 1 4. 4 இன்டூ 8 32. வெரி குட், 2. அப்போ என்னதுங்க? 2 இஸ் த ஃபைனல் ஆன்சர். இந்த சம் எழுதிட்டு இந்த சம்மை நீங்களா போடுங்க பார்ப்போம். போட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. முடிஞ்சளவு பிரெயின்ல போடுங்க. நோ நீட் டு சே தி ஆன்சர் இமீடியட்லி. போட்டிங்கன்னா மனசுக்குள்ள வச்சுருங்க. ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கும். ஃபர்ஸ்ட் இது சொல்லுங்க, அதுக்கப்புறம் எழுதிக்கலாம். உங்களுக்கு 3. ஸோ 3னா 73னா 1 4 இஸ் 4 33. அப்போ 28 32 பேலன்ஸ் 1 3 பவர் 1 3. வெரி குட், சூப்பர், தட்ஸ் தி திங். கரெக்டாக சொல்லிட்டீங்க. நீங்களே தானே போடுறீங்க. அப்போ அதே மாதிரி இந்த சம் போடுங்க. சம் நீங்கள் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 1 பவர் எனி நம்பர் வந்து 1 தான். கரெக்டாக 6 பவர் எனி நம்பர் வந்து என்னது? 6. இப்போ 1 மைனஸ் 6 வந்து என்னதுங்க? -5. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் வரும். ஓகே, மைனஸை விட்டுட்டு +5 போட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் -5ன்றது ஒரு வேலிட் ஆன்சரே கிடையாது. ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது யூனிட் டிஜிட். யூனிட் டிஜிட் எங்கேயாவது நெகட்டிவ்ல இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஏன்னா ஒரு நம்பர் நெகட்டிவ்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா யூனிட் டிஜிட் நெகட்டிவ்ல இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போ 335 அப்படின்னா இந்த நம்பர் மேபி நெகட்டிவ்ல இருக்கலாம். ஆனா இந்த யூனிட் டிஜிட் மட்டும் நெகட்டிவ்ல இருக்க வாய்ப்புக்கு இல்லை. அப்போ -5 வராது. வெரி குட், சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணும்போது யூனிட் டிஜிட் கான்செப்ட்ல நெகட்டிவ்ல ஆன்சர் வந்துச்சுன்னா நீங்க 10ல இருந்து அந்த நம்பரை பிளஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ 10 பிளஸ் ஆஃப் -5. ஏன்னா -5 தானே பிளஸ் பண்றீங்க. 10 பிளஸ் ஆஃப் -5 என்னது? 10 -5. அப்போ என்ன ஆன்சருங்க? நீங்க சொல்லுங்க சார். அப்போ நம்ம -5 +5 எடுத்துக்கலாம்ல, அப்படி கூட எடுத்துக்கலாம்னு கேட்டால் கிடையாது. இப்போ அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. அதாவது 2 பவர் வேணாங்க. let it be 5 பவர் 336 மைனஸ் 6 பவர் 736 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 பவர் எனி நம்பர் என்னது? 5. 6 பவர் எனி நம்பர் என்னது? 6. 5 மைனஸ் 6 என்னது? -1. அப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா 10ல இருந்து பிளஸ் பண்ணணும். அப்போ 10 பிளஸ் ஆஃப் -1. அப்போ 10 -1 ஆன்சர் வந்து என்னதுங்க? 9. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? அந்த ப்ராசஸ்ல நெகட்டிவ் நம்பர் வந்துச்சுன்னா நம்ம எதுல இருந்து மைனஸ் பண்ணணும்? 10ல. இது எங்க கொடுத்துருக்காங்க? இந்த ப்ரொஜெக்ட் உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. 8th புக்ல இருக்குங்க. நீங்க முடிச்சிருப்பீங்க. நீங்க இப்போ தானே 8th முடிச்சீங்க. ஸோ 1வதுல டூ யூ நோ அந்த ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கோங்க. இது எழுதி காப்பி பண்ணிக்கோங்க. நான் நோட் பாயிண்ட் சொல்றேன். இல்லை முதல்ல நோட் பாயிண்ட் எழுதிக்கிறீங்களா? நோட் எழுதிக்கோங்க. NOT நோட்னு போடுங்க. நான் டிக்டேட் பண்ண எழுதிக்கோங்க. in the process of very good, in the process of finding unit digit, comma, if we get a negative number, then we need to subtract the number from 10. Example, the number from 10. ஏன்னா பிளஸ் பண்ணாலும் அது மைனஸ் ஆக போகுது. கரெக்டா? அதனால தான் டேரக்டா சப்ராக்ட்னு சொல்றேன். இந்த நம்பரை மட்டும் சப்ராக்ட் பண்ணுங்க. அப்போ இங்க பாருங்க, எக்ஸாம்பிள்னு போட்டு எழுதிக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. அப்போ போட்டிங்களா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? இப்போ நல்லா கவனிங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எவ்வளோ நேரம் போட்டிருப்பீங்க? ரொம்ப நேரம் போட்டீங்களா இந்த சம்ம? இல்லை, ரொம்ப நேரம் போட்டிருப்பீங்களா? நான் என்ன சொல்றேன், ஒரு 2 இருக்கு, ஒரு 5 இருக்கு. ஒரு 2வும் ஒரு 5 சேர்ந்தா யூனிட் டிஜிட் என்ன கொடுக்கும்? 0 கொடுக்கும். ஆன்சர் 0. நீங்க போட்டது கரெக்ட். நீங்க போட்ட ப்ரொசீஜர் எனக்கு நான் ஏன் போடட்டும்னு விட்டுனா, ஸோ தட் நீங்க நிறைய இப்போ போட உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். இட்ஸ் வெல் அண்ட் குட். பட் நான் என்ன சொல்றேன், லாஜிக்கை பாருங்கன்னு சொல்றேன். அழகா கொடுத்துருக்கேன். ஒரு 2 ஒரு 5 சேர்ந்தா என்ன கொடுக்கும்? எனக்கு 0. மற்ற எந்த நம்பர் இருந்தால் எனக்கு என்னங்க மேட்டரே கிடையாது.
சரிங்களா? அதே மாதிரி இங்க பாருங்க 12ல 12ல என்ன இருக்கு? 12ல வந்து அதாவது 6 2s ஆர் 12ன்னு சொல்லலாமா? அப்போ ஒரு 2 இருக்கா? அதே மாதிரி 35ல 5 into 7ன்னு சொல்லாம ஒரு 5 இருக்கா? ஒரு 2வும் ஒரு 5வும் சேர்ந்தா என்ன கொடுக்கும்? யூனிட் டிஜிட் 0. அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஸோ இப்போ உங்க மைண்ட் என்ன தெரியுமா யோசிச்சு? எம், என், எக்ஸ், ஒய் அதோட வேல்யூ தெரியாத நம்ம எப்படி போடுறது தானே யோசிச்சு. பட் நான் என்ன சொல்றேன், இந்த லாஜிக் பாருங்க. அதனால தான் முதல்ல இருந்தே சொல்றேன், மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு பியூட்டிஃபுல் பேர் ஆஃப் டிஜிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது என்னதுங்க? 5 1 2 எக்கச்சக்க ட்ரிக் அதை வச்சு கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ 5 into ஈவன் நம்பர் என்னதுங்க? யூனிட் டிஜிட் 0. 5 into ஆட் நம்பர் என்னதுங்க? யூனிட் டிஜிட் 5 itself. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. 753 the whole to the power 17 the whole to the power 39. அப்ப நமக்கு தெரியும் a to the power m the whole power n என்னது? a to the power m into n. கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன், இதை எப்படி எழுதலாம்? 753 into 753 power 17 into 39. கரெக்டா? இப்ப 17 into 39 இருக்குங்க. சரிங்களா? அப்ப 17 into 39 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்ப 17 into 39 என்னது? 17 into 39 9 7s are 63 6 9 6 15 7 3s are 21 2 3 4 5 என்னதுங்க? 663. அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? 753 the whole power 663. ஓகேங்களா? இப்ப நல்லா கவனிங்க, இது 3 இருக்கு. அப்ப என்ன ரூலு? சைக்ளிசிட்டி ரூல். அப்ப யாரை டிவைட் பண்ணணும்? 63. எதால? 4ஆல. அப்ப 1 4 is 4 2 ரிமைண்டர் 2. அப்ப 23 என்னதுங்க? 20 5 4s are 20 பேலன்ஸ் 3. அப்ப இது எப்படி எழுதலாம்? 3 power 3. அப்ப என்னது? 3 3s are 9 9 3s are 27. ஆன்சர் வந்து என்னதுங்க? 7. அப்ப இது எப்படி? அந்த சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் அதனால தான் போன கிளாஸ் சொல்லி கொடுத்தேன். சரிங்களா? அந்த லாஜிக் யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க். இந்த கொஸ்டின் நீங்க யோசிச்சுட்டு வாங்க. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, 111 the whole power 111 222 the whole power 222 up to 999 power 999. ஏதாவது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின் இருந்தால் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பாருங்க 1 பவர் எனி நம்பர் என்னதுங்க? 1. 2 பவர் என்னதுக்கு நம்ம அந்த சைக்ளிசிட்டி போட்டு பார்க்கணும். அப்ப நல்லா கவனிங்க. அப்ப 222 நான் என்ன பண்றேன்? 4 ஆல் டிவைட் பண்றேன். அப்ப லாஸ்ட் 2 டிஜிட் பார்த்தா போதும் இல்லப்பா? 22 என்னதுங்க? 4 ஆல் டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன வருதுப்பா? 2. ரிமைண்டர் 2. அப்ப எப்படி எழுதிக்கலாம்? 2 பவர் 2 எழுதிக்கலாமாப்பா? பிளஸ் அதே லாஜிக் தான். ஆனா 999 இருக்கு. ஆனா 9 வரைக்கும் பார்த்தா போதும். ஏன்னா நம்ம லாஸ்ட் டிஜிட்டை பார்த்தா போதும்லப்பா. கரெக்ட் தானே? அப்ப ஈஸி தானே? அப்ப 3 பவர் எனி நம்பர் என்னது? டிவைட் பண்ணும். நீங்க அப்படியே டக்கு டக்குன்னு சொல்லுங்க. 33னா ரிமைண்டர் எவ்வளோ? 28 32 ரிமைண்டர் 1. அப்ப 3 பவர் 1. அதே மாதிரி என்ன இருக்கும்? 4 பவர் 444 இருக்கும். 4க்கு என்னது? ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் என்னது? 6 பிளஸ் 5 பவர் 555 இருக்கும். எக்ஸெட்ராங்க அது. சரிங்களா? 5 பவர் 555. அப்ப என்னது? 5 பவர் 555 5 அவ்வளவுதான். 6 பவர் 666 6. அடுத்து 7 பவர் 777. இதுக்கு 77 டிவைட் பண்ணும். அப்போ 1 4 is 4 பேலன்ஸ் 3 37. 9 4s are 36 பேலன்ஸ் 1. அப்போ 7 பவர் 1. 8 பவர் 888. அது போட்டு இல்ல உங்களுக்கு புரியணுன்றதுக்காக போட்டு காமிக்கிற ஸ்டெப். சரிங்களா? 8 பவர் 888. சரிங்களா? அப்ப 88 டிவைட் பண்ணும். 4. அப்ப 8 பவர் 4. 8 8s are 64. 4 8s are 32. 2 8s are 16. 6. ஓகே தானுங்க? 9 பவர் 999. 9 பவர் ஆட் நம்பர் என்னது? 9. அவ்வளவுதான் லாஜிக். அப்ப என்னதுங்க? 1 பிளஸ் 2 ஸ்கொயர் வந்ததுங்க 4 பிளஸ் 3 பிளஸ் 6 பிளஸ் 5 பிளஸ் 6 பிளஸ் 7 பிளஸ் 6 பிளஸ் 9. இங்க பாருங்க 1 பிளஸ் 4 எவ்வளோ? 1 பிளஸ் 4 5. 5 பிளஸ் 3 8. 8 பிளஸ் 6 14. 14 பிளஸ் 5 19. 19 பிளஸ் 6 15. 15 பிளஸ் 7 22. 22 பிளஸ் 6 28. 28 பிளஸ் 9 37. 7 is ஆன்சர். ஆனா அப்படி நம்ம பண்ண தேவையில்ல. என்ன சொல்ற கவனிங்க. 1 பிளஸ் 4 எவ்வளோ? 5. 5 பிளஸ் 3 எவ்வளோ? 8.
8 plus 6 எவ்வளோ 14 எனக்கு 14 தேவையில்ல 4 தானே தேவை 4 plus 5 எவ்வளோ 9 9 plus 6 எவ்வளோ 15 15 எனக்கு தேவையில்ல 5 தானே தேவை 5 plus 7 எவ்வளோ 12 12 எனக்கு தேவையில்ல 2 தானே எனக்கு தேவை 2 plus 6 எவ்வளோ 8 8 plus 9 எவ்வளோ 17 அப்ப 17 எனக்கு யூனிட் டிஜிட் என்னதுங்க 4 power 1 into 9 power 2 into 4 power 3 into 9 power 4 இப்போ இது எப்படி வருது அடுத்தடுத்து ஆல்டர்னேட்டா வருது 4க்கும் 9க்கும் சேம் கான்செப்ட் என்னது அதாவது ஆட்னா ஒரு வேல்யூ வரும் ஈவன்னா ஒரு வேல்யூ வரும் ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா பவர் வந்து அப் டு 100க்கு எல்லாத்துக்கும் போட முடியாது நான் என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு 4 power 1 into 9 power 2 into 4 power 3 into 9 power 4 into 4 power 5 into 9 power 6 into 4 power 7 into 9 power 8 into 4 power 9 into 9 power என்னதுங்க 10 இதுதானே மொதல் செட்டு சரிங்களா இது முதல்ல என்னன்னு பார்க்குறேன் அப்போ 4 பவர் என்ன எவ்வளோ 4 தான் அப்போ 4 into 9 power 2 1 into 4 into 1 into 4 into 1 into 4 எப்படி சார் சொல்கிறீங்க டவுட் வருதா இல்லை into 9 into 1 into 4 into 1 சரிங்களா 4 1 சார் 4 4 4 சார் 6 16 6 6 into 1 6 6 4 are 24 4 into 1 4 4 4 are 16 6 6 1s are 6 6 4s are 24 4 1s are 4 அப்போ ஒரு 10 இது பண்ணா 4 வருது சரிங்களா இது மாதிரி மொத்தம் எவ்வளவு இருக்கு 10 செட்ஸ் இருக்கு 11 to 20 20 to 30 சரி இப்போதைக்கு 4 தெரியுதா இப்போ அதே மாதிரி இன்னொரு அனலைஸ் பண்ணி பார்ப்போம் 4 power 11 into 9 power 12 into 4 power 13 into 9 power 14 into 4 power 15 அது அப்படியே போடலாம் ஒரு தடவை அனலைஸ் பண்ணி பார்த்துருவாங்க into 9 power 16 into 4 power 17 into 9 power 18 into 4 power 19 into 9 power 20 ஒரு தடவை போட்டு பார்ப்போமே எகைன் இது வந்து என்னது 4 into 1 4 4 4s are 16 6 இதே மாதிரி போடும்போது ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துரும் ஏன்னா கொஞ்சம் புரியணும் அதனால சொல்றேன் 4 தான் வரும் இங்கே 9 வருது சரி இங்கே 1 வரும் 4 into 1 4 4 4s are 16 6 6 into 1 6 6 4s are 24 4 4 1s are 4 4 4s are 16 6 6 1s are 6 6 4s are 24 4 1s are 4 கரெக்டா இல்லைங்களா இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம் ஆட் தானே பண்றோம் சரி இது எல்லாமே என்ன பண்றோம் ஆட் பண்றோம் மல்டிப்ளை பண்றோமா மல்டிப்ளை பண்றோம் அப்ப இதோட இது வந்து 4 சரிங்களா அதே மாதிரி இதை நான் என்ன பண்ணணும் பிளஸ் பண்ணணுமா மல்டிப்ளை பண்ணணுமா இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 அது மாதிரி எத்தனை தடவை 4 பவர் 10 சரிங்களா அப்போ மொத்தம் 10 இது வரும் அப்போ 4 பவர் 10 எவ்வளோங்க யூனிட் மட்டும் தான்மா ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்போ ஆன்சர் என்ன வருங்க இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா இல்லைங்களா